Happy morning once again. Happy morning, Vetri. Happy morning, Jagan. Super. So, அதுல ஒரு 10 minutes to goன்னு கொஞ்சம் வந்துருச்சு அது. okay. இப்போ நம்ம நேத்து என்ன பார்த்தோம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். நம்ம நேத்து டோஸ் பத்தி பார்த்தோம். ஹாப்பி ஹார்மோன்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலா ட்ரூ சக்சஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ட்ரூ சக்சஸ் இஸ் ஆக்சுவலி ஹாப்பினஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் தான். என்னோட பார்வையில, என்னோட டெஃபினிஷன்ல ஃபுல் ஆக்சுவலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். சக்சஸ்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். நான் சக்சஸ்னா என்னன்னு நினைக்கிறேன்னா, உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்றதும் சக்சஸ்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் இது வேரி ஆகலாம். ஸோ உங்களுக்கு உண்மையான சக்சஸ் என்னங்கிறத நீங்க ஒரு ஒன் வேர்ட்ல இப்ப டைப் பண்ணிடலாம். நேத்து எல்லாருமே இதை டைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, சக்சஸ்னா என்ன அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியர் வெற்றி, கிளியர் கிளியர். கிளியர், சூப்பர். ஒன் வேர்ட்ல சக்சஸ்னா என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணிருங்க. ஹாப்பி ஹார்மோன்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். டோஸ்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்பின், இந்த நாலுமே ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை பத்தி நம்ம நேற்று பார்த்தோம். ஒவ்வொன்றும் அதனுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடைய பயன்கள் என்ன. இப்போ டோபமைனை வந்து மோட்டிவேஷனல் ஹார்மோன் சொல்லுவோம். அது நம்ம யாரையாவது மோட்டிவேட் பண்ணோம்னா, யாரையாவது அப்ரிசியேட் பண்ணோம்னா, இல்லை நம்மளை யாராவது அப்ரிசியேட் பண்ணாங்கன்னா, பாராட்டுனா சுரக்கக்கூடிய ஹார்மோன். எக்ஸசைஸ் பண்ணாலும் அல்லது சந்தோஷமா சிரிச்சு பேசினாலும் இது இந்த டோபமைன் சுரக்கும். இதன் மூலமா நமக்கு என்ன நடக்கும்னா, நமக்கு மோட்டிவேஷன் இயல்பா உருவாகும். டோபமைன் சுரக்கிறப்போ ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன் சொல்லுவோம். இது எதனால உருவாகுதுன்னா, லவ் ஹார்மோன் பிசிக்கல் கான்டாக்ட் மூலமா உருவாகுது. நம்ம முதுகுல தட்டி கொடுக்கறது, கை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகவும் நமக்கு ஆக்சிடோசின் செக்ரீட் ஆகும். இந்த ஆக்சிடோசினால என்ன பலன்னா, நமக்கும் நம்ம கூட பிசிக்கல் டச்ல யார் வந்தாங்களோ அவங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் உருவாகும், ட்ரஸ்ட் உருவாகும், நம்பிக்கை. அதே மாதிரி அவங்க மேல பச்சாதாபம் சொல்லுவாங்க, எம்பத்தி. அவங்களுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை நமக்கு வரும். எம்பத்திங்கிறது ரொம்ப முக்கியமான உணர்வு மனிதர்களுக்கு. இந்த எம்பத்தியும் உருவாகும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆக்சிடோசின் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது செரட்டோனின். செரட்டோனின் வந்து ஹெல்த் ஹார்மோன் சொல்லுவோம். இது டைஜஷனுக்கு அல்லது நல்ல தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் செரட்டோனின். தூக்கம் குறைவா இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா நல்லா தூக்கம் வரும். டிராவல் பண்ணணும், சன்லைட்ல இருக்கணும். சன்லைட்ல இருந்தா இயல்பாவே நமக்கு தூக்கம் நல்லா வரும். அதுக்கு காரணம் வந்து இந்த செரட்டோனின். ஸோ அடுத்தது என்டார்பின். என்டார்பின் பத்தியும் பார்த்தோம். என்டார்பின் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு உடம்புல இருக்கிற பெயினை குறைக்கும், மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். மன வலி, உடல் வலி ரெண்டையும் குறைக்கக்கூடியது என்டார்பின். இந்த என்டார்பின் நமக்கு எக்ஸசைஸ் பண்றதுனாலையும் சத்தமா சிரிக்கிறது மூலமாகவும் உருவாகக்கூடிய ஹாப்பி ஹார்மோன். இந்த 4 ஹாப்பி ஹார்மோன் தான் நம்ம ஹாப்பினஸ்க்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வீல் ஆஃப் லைஃப்பும் பார்த்தோம். வீல் ஆஃப் லைஃப்ல 8 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. எப்படி வீலுக்கு நிறைய ஸ்போக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நம்மளுடைய லைஃபோட வீலுக்கு இந்த 8 ஆஸ்பெக்ட்.
ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். உடல் நலம் சுவர் இல்லைன்னா சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம். இப்போ ஹெல்த்துங்கிறது முக்கியமான ஆஸ்பெக்ட். அதனால தான் அதை ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கோம். அடுத்தது ரிலேஷன்ஷிப். அகைன் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மனிதருக்கு வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணம். நமக்கு நம்ம குடும்பத்துல மற்ற சிக்கல்கள் எல்லாமே, வர்ற பிரச்சனைகள் எல்லாமே கூட சேர்ந்து அதை எதிர்கொள்றதுக்கு உறுதுணையா இருக்கிறவங்க வாழ்க்கை துணை அப்படின்னு இருந்ததுன்னா, நம்ம எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் சாதாரணமா நம்மளால அதை டீல் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம நெப்போலியனோட கதையை பத்தி பார்த்தோம். நெப்போலியன் எப்படி ஒரு வாழ்க்கை துணையோட இருக்கும்போது அவர் எல்லா போர்லையும் வெற்றி பெற்றாரு. அதே மாதிரி அந்த வாழ்க்கை துணையை பிரியும் போது எல்லா போர்களையும் அவர் தோல்வி அடைஞ்சாரு அப்படிங்கிறத பார்த்தோம். மிகப்பெரிய சக்கரவர்த்திக்கு அதுதான் நிலைமை அப்படின்னா, அப்ப நம்ம சாதாரண மனிதர்களுக்கு என்ன நிலைமைன்னு பார்த்துக்கணும். ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ரெஸ்பான்சிபிலிட்டி. எது கொடுக்குறோமோ அதான் கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறோமோ ரிலேஷன்ஷிப்ல நமக்கு அந்த அளவுக்கு திருப்ப அன்பு கிடைக்கும். ஸோ இந்த அன்பு அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ஃபேமிலி. அகைன் ஃபேமிலிக்கும் அன்பு ரொம்ப முக்கியம்தான். ஃபேமிலியில ஒவ்வொருத்தரும் அவங்க அச்சீவ் பண்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவுறோம், அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம மோட்டிவேட்டிங்கா இருக்கோம், நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஒரு உதாரணமா இருக்குமா, லிவிங் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி லிவிங் எக்ஸாம்பிளா நம்ம இருக்கோமா, ஒவ்வொன்றும் இப்படிதான் நடக்கணும்னு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நடந்து காட்டுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலியோட நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம், குவாலிட்டியான டைம், அதுவும் ரொம்ப முக்கியம். ஃபேமிலிங்கிறதும் ஒரு ஆஸ்பெக்ட், முக்கியமான ஆஸ்பெக்ட். கெரியர், நம்மளுடைய தொழில். தொழில்ல எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்றோம், நம்ம எதிர்பார்த்த வெற்றிகளை தொழில்ல அடையிறோமா, அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோமா, இது எல்லாமே வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள். நம்ம ஒரு இலக்குன்னு ஒன்று வச்சிருப்போம். அந்த இலக்கை வச்சிருந்தோம்னாவே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். யார் யாரெல்லாம் தொழில்ல உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வச்சிருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு இலக்கை வச்சிருந்தீங்கன்னா ஜீனை டைப் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது வெல்த். நம்ம சொத்து அப்படின்னு நினைக்கலாம், இல்ல பணம், நம்ம கிட்ட இருக்கிற பணம், அதை வந்து நம்ம வெல்தா நினைக்கலாம். ரெண்டுல எதா இருந்தாலும் வெல்த்ங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். தேவையான அளவுக்கு நம்ம நம்ம வெல்த்தியா இருந்தோம்னா நம்ம கிட்ட ஃப்ரீடம், ஹாப்பினஸ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா அப்போ நம்ம ஹெல்த் மேல ஃபோக்கஸ் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்ல ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபேமிலி ஃபோக்கஸ் வந்து இருக்கணும். இது எல்லாமே இருக்கணும். நிறைய பேர் வெல்த்தியா இருப்பாங்க. ஆனா தன்னுடைய சொந்த செலவுகளை கவனிச்சு செஞ்சுக்க மாட்டாங்க. தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற வெல்த்ல எந்த விதமான பயனும் இல்லை. வெல்த்னா அது நமக்கும் பயன்படணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பயன்படணும், இந்த சமூகத்துக்கும் பயன்படணும். செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொல்லி ஒரு புறநானூற்று பாடல் சொல்லுது. இப்போ செல்வத்துடைய பயன் வந்து ஈதல் தான், கொடுக்கறது தான். அது நம்ம நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கலாம், நம்ம வெளியில இருக்கிற சமூகத்துக்கு, மற்ற மனிதர்களுக்கு தேவை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது இந்த பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஆசைகள். நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறோமா, அதுல அதை விட முக்கியமான விஷயம் செல்ஃப் லவ்னு சொல்லுவோம். நம்ம மேல உண்மையிலேயே நமக்கு அன்பு இருக்கா. பர்சனல் லைஃப் அப்படிங்கிற ஆஸ்பெக்டுக்கு அடுத்தது சோசியல் லைஃப். இந்த சமூகத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம பங்களிப்பு இருக்கு, அதே மாதிரி சமூகம் நம்மளை எப்படி இமேஜின் பண்ணி வச்சிருக்கு, நமக்கு என்ன பிம்பம் கொடுத்துருக்கு, நம்ம இந்த சமூகத்துல எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறதும் இந்த சோசியல் லைஃப்ல வரும். நம்ம எந்த அளவுக்கு இந்த சமூகத்தோட ஒன்றி இருக்கோம் அப்படிங்கிறதும் இந்த சோசியல் லைஃப்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம். ஆன்மீகங்கிறது நான் எப்படி நினைச்சிருக்கேன் அப்படின்னா, நம்மளை பத்தி நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோமோ அதுதான் ஆன்மீகம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கும், அது ஆன்மீகம்னு நினைப்பாங்க.
ஸோ அதை சார்ந்து பயணம் பண்றதா இருக்கலாம். அது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு நினைக்கலாம். இல்ல நம்மளையே நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கிறதும் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு நினைக்கலாம். ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்டும் சேர்ந்தது தான் வீல் ஆஃப் லைஃப். இதை பத்தி நம்ம நேற்று பார்த்துருந்தோம். யார் யாரெல்லாம் வீல் ஆஃப் லைஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க டபிள்யூன்னு டைப் பண்ணுங்க. உங்க வீல் ஆஃப் லைஃப்ல நீங்க ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் எந்த லெவல்ல இருந்தீங்க, அந்த லெவல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு வீல் வருதா அப்படிங்கிறத யார் யாரெல்லாம் செக் பண்ணீங்க. செக் பண்ணியிருந்தீங்கன்னா டபிள்யூன்னு டைப் பண்ணிருங்க. யாராவது நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு இதை கண்டிப்பா செஞ்சிருங்க. அப்பதான் நம்ம எந்த ஆஸ்பெக்ட்ல அதிகமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல லைஃப்ல ஒரு கோல் வச்சு நம்ம பயணிச்சிருக்க மாட்டோம். கோல் இல்லாம ஒரு செயலை செய்யும் போது நமக்கு இயல்பாவே அந்த அச்சீவ்மெண்ட் அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் குறைவா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம எந்த இடத்துல வீக்கா இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம செய்ய போறோம். இன்னைக்கு இந்த இயர்லயே நீங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ், என்னுடைய சிறந்த நாட்கள்ல ஒரு நாள் அப்படின்னு இன்னைக்கு நீங்க உங்க நாள்ல குறிச்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம். அது என்னன்னா கோல் ரைட்டிங். யார் யாரெல்லாம் உங்க கனவுகளை தயாரா எடுத்து வச்சிருக்கீங்க? உங்க கனவுகளை எடுத்து வச்சிருக்கீங்கன்னா நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருப்போம். உங்க கனவுகள் என்னன்னு ஃபர்ஸ்ட் நாளே எழுதியிருக்கோம். அதை எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஐன்னு டைப் பண்ணிருங்க. இந்த கோல் ரைட்டிங்க்கு தயாரா இருந்தீங்கன்னா ஐன்னு டைப் பண்ணிருங்க. கோல் செட்டிங்ல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த முறையில இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருந்தாதான் அது அதுக்கு பேரு கோல். இல்லைன்னா அது வெறும் ஒரு கனவு தான். என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கணும்னா, நம்ம கோல் வந்து நம்மளுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். குறிப்பா நம்ம எதை செய்யறோம் அப்படிங்கிறத, எதை குறிக்கோளா வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியரா ஸ்பெசிஃபிக்கா எழுதணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க. நான் சொந்த வீடு எனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கணும், ஒரு பங்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, அது எவ்வளவு பெரிய பங்களா? அதுல எத்தனை பெட்ரூம் இருக்கு? 3 பெட்ரூம்ஸா? இல்ல 4 பெட்ரூம்ஸா? என்னென்ன ரூம்ஸ் எல்லாம் இருக்கு? போர்டிகோ எவ்வளவு பெருசா இருக்கணும்? அந்த வீட்டோட டோட்டல் சைஸ் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கணும்? அந்த வீட்டை சுத்தி என்ன இருக்கணும்? வீட்டுக்கு முன்னால கார்டன் இருக்கணும், பின்னால ஸ்விம்மிங் பூல் இருக்கணும். இந்த வீட்டோட கலர் என்ன? என்ன கலர் பெயிண்ட் வீட்டுக்கு அடிச்சிருக்கீங்க? இது எல்லா விஷயமும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த ஆஸ்பெக்ட், ஸ்பெசிஃபிக்ங்கிற ஆஸ்பெக்டை கவர் பண்ணும். ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதை ஒரு கோலா செட் பண்றீங்கன்னா, கார் வாங்கணும்னு ஆசைப்படுறது வெறும் ஆசையாவே இருக்கும். ஆனா அதை கோலா செட் பண்றோம் அப்படின்னா, எந்த மாடல் கார் நம்ம வாங்குறோம், இன்டீரியர் என்ன கலர்ல இருக்கு, அந்த கார் என்ன கலர்ல இருக்கு, என்ன பிராண்ட் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்கா நம்ம வச்சிருந்தோம்னா அது அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆஸ்பெக்ட் உள்ள இருந்தாதான் அதுக்கு பேர் கோல். அப்படி ஸ்பெசிஃபிக்கா இல்லைன்னா அது கோல் இல்லை. நான் வளரணும்னு கோல் வச்சிருக்கேன் அப்படின்னா அது கோல் முழுமையா கேட்கறாங்க. என்ன எதுல வளரணும் அது தெரியல, ஆனா நான் வளரணும். என் பிசினஸ்ல நான் பெருசா வளரணும். பெருசுங்கிறது என்ன ஸ்பெசிஃபிக்கா? எனக்கு பெருசுங்கிறது ஒண்ணா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் பெருசு அப்படிங்கிறது ஒண்ணா இருக்கும். இப்ப நான் வந்து ஆல்ரெடி என்னோட டேர்ன் ஓவர் வந்து பிசினஸ்ல ஆனுவல் டேர்ன் ஓவர் ஒரு 1 கோடியா இருக்கலாம். இப்ப அதை ஸ்பெசிஃபிக்கா நான் 10 கோடி ஆக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது பெருசு. இப்ப எனக்கு அந்த 1 கோடியிலிருந்து 10 கோடி பெருசு. ஏற்கனவே நான் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறது மாசம் 1 லட்ச ரூபா தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு 1 கோடிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அந்த 1 கோடி சம்பாரிச்சிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் மேனுக்கு 10 கோடி பெருசு. 10 கோடி ஏற்கனவே சம்பாதிச்சிட்டு இருக்கிறவருக்கு 10 கோடி பெரிய விஷயமே இல்லை. இப்போ பெருசுன்னு நம்ம சொல்றோம், இந்த பிரபஞ்சத்துக்கு அது புரியாது. ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொன்னாதான் புரியும். அதுக்காக தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். நீங்க கோல் எழுதுறீங்க, அந்த கோலை தினமும் கிளியரா எழுதணும். ஸ்பெசிஃபிக்கா நம்ம எழுதுனாதான் நமக்கும் புரியும், பிரபஞ்சத்துக்கும் புரியும். பிரபஞ்சத்துக்கு எதெல்லாம் புரியுதோ அது மட்டும்தான் நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு புரியும். நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும் பெருசுன்னா நமக்கு நம்ம எந்த லெவல்ல இருக்கோம், அது அடுத்தது நம்ம பெருசுன்னு தான் நம்ம சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும். ஆனா சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியாது. அதனால உங்க கோல்ல நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன நினைக்கிறீங்க அதை இப்ப எழுதிருங்க. ஏற்கனவே எழுதின இதையவே மறுபடியும் இப்ப எழுதணுங்களா, இல்ல நம்ம கனவுகள் அப்படின்ற ஒரு இடத்துல முதல்ல எழுதியிருக்கோம்ல, அதனுடைய ரிப்பீட்டேஷனை கனவுகள்ல நீங்க நீங்க? ஏற்கனவே எழுதியிருக்கிறத நமக்கு ஒரு தூண்டுதலுக்காக நம்ம எழுதியிருக்கோம். ஆனா ம். அப்ப எழுதும் போது நமக்கு இந்த லைஃபோட 8 ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்க்கல, மத்த கரெக்ட். டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கல. ம். தொழில நம்ம கனவுகள் இப்ப மாறி இருக்கலாம். இந்த கிளாஸுக்கு அப்புறமா இப்ப நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம இந்த 8 ஆஸ்பெக்ட்ல என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத 8யுமே எழுதணும். ஹெல்த்ல என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க, ம். ரிலேஷன்ஷிப்ல என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க, ஃபேமிலியில என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க, உங்க கெரியர்ல நீங்க என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க, வெல்த்ல என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க. பர்சனல் டிசைர்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய, நம்ம விருப்பங்கள். அந்த விருப்பங்கள்ல என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க. உங்க சோசியல் லைஃப்ல உங்க ஸ்டேட்டஸா இருக்கலாம், இல்ல நீங்க சொசைட்டிக்கு நீங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷனா இருக்கலாம், அதுல என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவலா என்ன நீங்க அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க. இது எல்லாமே எழுதுங்க. இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல 8 ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ஸ்பெசிஃபிக்கா உங்க கோலை எழுதிட்டு டன்னு டைப் பண்ணுங்க. இந்த மெத்தடுக்கு பேரு ஸ்மார்ட் கோல் செட்டிங் மெத்தட்.
நீங்க ஏற்கனவே எழுதியிருக்கிற உங்க கனவுகளையும் சேர்த்தே எழுதலாம் நீங்க. ஆனா இந்த 8 ஆஸ்பெக்ட்லயும் நீங்க ஒரு விஷயமாவது எழுதுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா நீங்க இந்த 8 ஆஸ்பெக்ட்லயும் ஒரு விஷயம் எழுதிட்டீங்கன்னா, கோலா எழுதிட்டீங்கன்னா, அது லாங் டேர்மா இருக்கலாம், ஷார்ட் டேர்மா இருக்கலாம். ஷார்ட் டைம்ங்கிறது ஒரு வித்தின் 1 or 2 இயர்ஸ்க்குள்ள அச்சீவ் பண்ணக்கூடியது. 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் அல்லது 1 இயர், 2 இயர்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. மோர் தேன் 2 இயர்ஸ் லாங் டேர்ம்னு நம்ம சொல்லலாம். 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 20 இயர்ஸ் கூட சில பேர் கோல் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான லாங் டைம், ஷார்ட் டைம் கோல் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நீங்க ஸ்பெசிஃபிக்கா இதுதான் வேணும் எனக்கு அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த 8 ஆஸ்பெக்ட்லயே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா 8ன்னு மட்டும் டைப் பண்ணிடுங்க. யார் யாருக்கெல்லாம் டைம் தேவைப்படுது டீன்னு டைப் பண்ணுங்க. அடுத்தது முக்கியமா ஸ்பெசிஃபிக்கா நம்ம இருக்கணும்னு சொன்னோம். அது மெஷரபிளாவும் இருக்கணும். எதை மெஷர் பண்ண முடியும்? பணம் அப்படின்னா எனக்கு பெரிய அளவுக்கு நான் பணம் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லாம மெஷர் பண்ற அளவுக்கு அதை நம்ம சொல்லணும். மெஷர் பண்ற அளவுக்குன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு 1 crore அப்படின்னா மெஷர் பண்ணலாம், 10 crore மெஷர் பண்ணலாம். அல்லது நான் வந்து என்னோட வெல்த்ல நிலம் வாங்கணும்னு நான் ஒரு ஆசை வைக்கிறேன் அப்படின்னா எந்த இடத்துல நிலம் வாங்கணும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கான கோலா இருக்கலாம். இந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ல இந்த ஏரியால நான் நிலம் வாங்கணுங்கிறது ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம். ஆனா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் நான் நிலம் வாங்கணும்னு நான் மென்ஷன் பண்ணணும்னா அதை மெஷர் பண்ண முடியும் நம்மளால. அது வந்து ஒரு மெஷரபிள் ஆஸ்பெக்ட். ஸோ இப்போ நம்ம அளவிடக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அதுல இருக்கணும். அளவிடக்கூடியதா இருக்கணும். வீடுன்னு வச்சுட்டோம்னா வீடு நான் இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படிங்கறது சொல்றேன். அந்த இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது நம்ம வீட்டோட அளவு மெஷர் பண்ண முடியும். கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். காரோடைய விலை வந்து மெஷர் பண்ண முடியும். இப்ப இந்த விலையுள்ள கார் நான் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அல்லது 2 கார் வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம கோலா வச்சுக்கலாம். அப்ப அப்படி வைக்கும்போது அது மெஷர் பண்ண முடியும். இப்போ மெஷரபிளா அதை நீங்க எழுதிட்டீங்கன்னா எம்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த 8 ஆஸ்பெக்ட்லயும் அது மெஷரபிளா எழுதிடணும். ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி பாருங்க, 8மே மெஷரபிளா இருக்கா அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த சேட் பாக்ஸ்லயே வந்து ஜெகன் ஒரு கோல் போட்டிருக்காரு. அந்த செட் ஆஃப் கோல்ஸ் அதுல வந்து 1.5 kg குறைக்கணும், அது பர் மந்த் குறைக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. ஸோ அது வந்து மெஷரபிள். வெயிட்டை குறைக்கணுங்கிறது ஸ்பெசிபிக். எத்தனை கிலோ குறைக்கணுங்கிறது மெஷரபிள். எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது வெல்த்ங்கிறது ஒரு பொதுவான விஷயம். அதுல எமர்ஜென்சி ஃபண்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறதும், மாசம் இவ்வளவு தொகை வேணும் அப்படின்னு நினைக்கிறதும் அது வந்து ஸ்பெசிபிக். 50,000 வேணும் அப்படின்னு நினைக்கிறது மெஷரபிள். 6 லட்சம் வேணும்னு நினைக்கிறது மெஷரபிள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஸ்பிரிச்சுவலா நான் டெய்லியும் மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கிறது ஸ்பெசிபிக். 15 நிமிஷம் மெடிடேட் பண்ணணுங்கிறது மெஷரபிள். ஏன்னா நம்ம 10 நிமிஷம் கூட மெடிடேட் பண்ணலாம். 15 நிமிஷங்கிறது அது மெஷரபிள். 10 நிமிஷங்கிறது மெஷரபிள் தான். இந்த எக்ஸாக்ட் டைம் போடுறோம், அது வந்து மெஷரபிள். ரிலேஷன்ஷிப்ல வீக்லி டின்னர் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஸ்பெசிபிக். குவாலிட்டி டைம்
நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஸ்பெசிஃபிக். ஆனா எவ்வளவு நேரம், வீக்லி 30 மினிட்ஸா, இல்ல வீக்லி 1 ஹவரா, இல்ல டெய்லி ½ ஹவரா, இல்ல டெய்லி 5 நிமிஷமா அப்படிங்கிறது மெஷரபிள். அதை ஸ்பெசிஃபிக்கா நம்ம அந்த மெஷரபிள் கோல்ல அதை மெஷரபிளா கொண்டு வந்துடணும். படிக்கணும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சனல் டிசையர். 12 புக்கு ஒரு வருஷத்துல அப்படிங்கிறது மெஷர் பண்ண முடியும் நம்ம. இட் இஸ் மெஷரபிள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் மெஷரபிளா நம்ம வச்சிருந்தோம்னா எம்ன்னு டைப் பண்ணிருங்க. ஸோ நிறைய பேர் மெஷரபிளா எழுதிட்டீங்க. யூ கேன் டேக் டைம், இன்னொரு 2 நிமிஷம் கூட எடுத்துக்கலாங்க. மெஷரபிளா இருக்கான்னு உங்க கோலை ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த கோல் வந்து நான் எழுதியிருக்கேன், ஆனா இது மெஷரபிளா எப்படி கொண்டு வரதுன்னு தெரியலைன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்க கோலை ஷேர் பண்ணீங்கன்னா அதை எப்படி மெஷரபிளா கொண்டு வர்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப நம்ம கோல் எல்லாமே அடுத்தது அட்டைனபிளா இருக்கணும். இதுக்கு நமக்கு அதிகமா டைம் ஆகாது. ரியலிஸ்டிக்கான கோல்ஸ் வைக்கணும். இந்தியாவுடைய பிரதமரா ஆகணும்னு நினைச்சீங்கனாலும் உங்களால ஆக முடியும். அதுல எந்த விதமான சிக்கலும் இருக்காது. ஆனா நான் ஈரானோட பிரதமரா ஆகணும்னு நினைச்சா நம்மளால ஆக முடியாது. அது வந்து ரியலிஸ்டிக்கே இல்லை, அட்டைனபிளும் கிடையாது. நமக்கு இருக்கிற பவர் நமக்கே தெரியாது. நம்ம எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். பட் இந்த உலக இயங்கு முறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இயங்க முறைக்கு உட்பட்டு இருக்கிறது தான் நம்ம அந்த அட்டைனபிள் அப்படிங்கிறதுன்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், இயற்கைக்கு சாத்தியம் முரண்பாடான விஷயம் வந்து நம்ம கோலா வைக்கக்கூடாது. நாட்டுல சில சட்டதிட்டங்கள் இருக்கு, அந்த சட்டதிட்டங்களுக்கு முரணான விஷயம் வந்து வைக்கக்கூடாது. நான் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அதுவும் ஒரு ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது சாத்தியமா? இது இந்த சட்ட முறைகளுக்கு புறம்பான ஒரு விஷயம். அது அட்டைனபிள் கோல் கிடையாது. அதை கூட ஒருத்தர் நடத்திட்டாரு. ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் வீடு கட்டி பெரிய சர்ச்சையை உருவாக்கிட்டு இருக்காரு. யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதை கூட நடத்திட்டார் ஒருத்தர். நம்ம மற்றவங்களுக்கு சிக்கல் உருவாக்குறோமா இல்லையாங்கிறத அடுத்தது. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு அது தெரியாது. நம்ம எடுத்த காரியத்துல உறுதியா இருக்கிறோமா அப்படின்னா நம்ம அதை அட்டன் பண்ணிடலாம். சூப்பர். ஆர்த்தி மேம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டன்னு டைப் பண்ணுங்க. மெஷரபிள் எழுதிட்டீங்கன்னா எம்என் டைப் பண்ணுங்க. ஸோ இதை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க. உங்க கோல்ஸ் எல்லாமே அட்டைனபிளா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிக்கங்க. ஓகே மேம். அப்படியே நீங்க எழுதும் போது, நீங்க இந்த டைம் எடுத்துக்கும் போது மெஷரபிளா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணும்போது இது அட்டைனபிளா அப்படின்னு செக் பண்ணிருங்க. இது உங்களுக்கு ரிலவெண்டா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிருங்க. ரிலவெண்டான கோலா இருக்கணும். எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது, நான் கிரிக்கெட்ல பெரிய ஆள் ஆகணும், இல்ல இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக நான் விளையாடணும்னு ஒரு கோல் நான் வச்சேன்னா அது ரிலவெண்டே கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 வயசுல நான் அதை நினைச்சிருந்தா கூட அது கொஞ்சம் ரிலவெண்டா இருக்கும், அது அட்டைனபிளாவும் இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கோல் வச்சேன்னா இது அட்டைனபிளும் கிடையாது, ரிலவெண்ட்டும் கிடையாது.
ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் வச்சிருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள நம்ம அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும். அந்த ஏஜ் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு நான் ஐஏஎஸ் ஆகணும்னு கோல் வச்சா அது நடக்கவே நடக்காது. அது அட்டைனபிள் கிடையாது. இப்போ அதுக்கு நம்ம உழைப்பு போட ஆரம்பிச்சோம்னா ஒரு 2-3 ஆண்டுகள் ஆகும். அப்படின்னா குறைஞ்சபட்சம் 32 வயசுல நம்ம, அதுதான் ஏஜ் லிமிட் அப்படின்னா, நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 28 வயசுலயாவது இந்த மாதிரி ஒரு கோலை செட் பண்ணணும். எது ரிலவெண்ட் இல்லைன்னா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிட்டேன். இப்ப சம்பந்தமே இல்லாம நான் ஒரு கம்பெனில ஜாபுக்கு ஜாயின் பண்ணி நான் சிஇஓ ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அது அட்டைனபிள், ஆனா ரிலவெண்ட் இல்லை. ஒரு கோலுக்கும் இன்னொரு கோலுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். நான் வந்து என்னோட ஆர்கனைசேஷன்ல நான் ஆரம்பிச்சிருக்கிற பிஸ்னஸ்ல ஏதாவது ஒரு கோல் நான் ஸ்பெசிஃபிக்கா வச்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு எகெயின்ஸ்டா இன்னொரு கோல் வைக்கிறது வந்து, சப்போஸ் நான் ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன், அந்த ஜாப்ல எனக்கு ஜாபுக்கு போகவே இல்லை அப்படின்னா, அந்த ஜாப்ல நான் ஒரு கம்பெனில ஜாப்ல ஜாயின் பண்ணி அதுல நான் சிஇஓ ஆயிட்ட மாதிரி ஒரு கற்பனை பண்ணிட்டு அதை ஒரு கோலா வச்சேன்னா, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு கோலுக்கும் இன்னொரு கோலுக்கும் கான்ட்ரவர்சியலா இருக்கக்கூடாது. நான் சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். சொந்த வீடு வந்து என் சொந்த ஊர்ல கட்டணும்னு நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு கோல் ஆயிரும். நம்ம அதை அனுபவிக்க போறது இல்லை. உணர்வு பூர்வமா அந்த வீடோட நம்ம கனெக்ட் ஆக மாட்டோம். இப்போ நான் எங்க போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேனோ அங்க ஒரு நல்ல வீடு வந்து வைக்கணும் அப்படின்னு நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ரிலவெண்டான கோலா இருக்கும். ஃபைன். ஸோ இந்த அட்டைனபிளா ரிலவெண்டா இதையெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஏஆர்னு டைப் பண்ணுங்க. உங்க கோலோட 8 கோல் எழுதியிருப்பீங்க, இல்ல 10 கோல் கூட எழுதியிருக்கலாம். அது அட்டைனபிளா ரிலவெண்டா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏஆர்னு டைப் பண்ணிருங்க. கோலோட முக்கியமான ஒரு விஷயம் டைம் பவுண்ட். நம்ம கோல் வந்து டைம் பவுண்டா இருக்கணும். அப்படி இல்லாம நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு கோல் வச்சிடறோம், அதுக்கு டைம் செட் பண்ணல. நான் இந்த இயர்ல பர்டிகுலரா நான் வீடு வாங்குறேன், இந்த டேட்ல வீடு வாங்குறேன் முதல் கொண்டு நீங்க பர்டிகுலரா டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். லாஜிக்கலா திங்க் பண்ணணும். ஒரு 3 இயர்ஸ்ல நம்ம வீடு வாங்க முடியும் அப்படின்னா நீங்க அந்த கோலை 2 இயர்ஸுக்கு கூட வச்சுக்கலாம். ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாக்குறீங்க, 5 இயர்ஸ்ல நம்மளால வீடு வாங்க முடியும்னு யோசிக்கிறீங்க, நீங்க அதை 2 இயர்ஸ்ல கூட நீங்க ஒரு கோலா செட் பண்ணிக்கலாம். பட் நாளைக்கே வீடு வாங்கணும், இல்ல அடுத்த மாசம் வீடு வாங்கணும்னா சாத்தியமில்லாத விஷயம். நம்ம மனசு அது சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கும். அப்படி இருக்கிற டைம் பவுண்ட் வைக்க வேண்டாம். நீங்க டைம் லிமிட் வைக்கும் போது ஒவ்வொரு கோலுக்கும் இந்த வருஷம், இந்த மாசம், இந்த நாள் நான் அச்சீவ் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். ஸோ இந்த 5ம் இருந்தாதான் அது வந்து அச்சீவபிள் கோல். நம்ம கோல் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், மெஷரபிளா இருக்கணும், அது அட்டைனபிளா இருக்கணும், ரெலவெண்டா இருக்கணும், அதுல ஒரு டைம் லைன் இருக்கணும். டைம் லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு பர்டிகுலர் டேட் வைக்காம ஒரு கோல் வச்சீங்கன்னா அது நடக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இப்போ நம்ம எழுதிட்டு இருக்கிறது தான் ஸ்மார்ட் மெத்தட். உங்க எல்லா கோலுக்கும் நீங்க டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா டன்னு மட்டும் டைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம எழுதும் போது
ஜம்புலா எழுதியிருப்போம். ஜம்புலானா எப்படின்னா, இப்போ ஸ்பெசிஃபிக்கா இருக்கான்னா நம்ம ஃபர்ஸ்ட் கனவு எழுதியிருப்போம். வீடு வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு கனவா எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கா அந்த வீடு வந்து இந்த கலர்ல இருக்கணும், இந்த ஏரியால நான் வீடு வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கலாம். அல்லது கார் வாங்கணும்னு முதல்ல பொதுவா ஒரு கனவு எழுதிட்டு, அதுக்கப்புறம் 2வது அந்த பிராண்டு இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அதோட விலைய மென்ஷன் பண்ணியிருக்கலாம். மெஷரபிள்னு நம்ம சொல்லும்போது அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஜம்புலா நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த ஜம்புலா கிரியேட் பண்ணதுல இதை நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு உருப்படியான ஒரு கோலா ஒரு கண்டினியூஸா ஒரு வாக்கியமா மாத்தி எழுதிருங்க. எப்படின்னா, நான் இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய 10 ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டை ஸ்பெசிஃபிக்கா நான் இந்த ஏரியால நான் கட்டணும்னு நினைக்கிறேன். 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய வீட்டில் முன்னால கார்டன், பின்னால ஸ்விம்மிங் பூலோட அந்த வீட்டை நான் கட்டணும்னு நினைக்கிறேன். அந்த வீட்டை நான் 2030 வருஷம் நான் ஜனவரி மாதம் 14வது நாள் 14th ஜனவரி 2030 நான் அந்த வீட்டில் சந்தோஷமா என் குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம எழுதலாம். இதை கோலவே நம்ம அஃபர்மேஷனா மாத்துறோம். நம்மளுடைய கோலவே அஃபர்மேஷனா கொண்டு வர்றோம். ஒரு 8 கோல்ஸ் இந்த மாதிரி கரெக்டா எழுதிட்டு டன்னு டைப் பண்ணுங்க. அகைன் கூகுள் ஷீட்டை ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆச்சு, உங்களுக்கு விசிபிளா இருக்கு அப்படின்னா வீன் டைப் பண்ணுங்க. சூப்பர்.
ஸோ இதில் நம்ம ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இதை ட்ரீமாக நம்ம வச்சுருக்கோம். அந்த ட்ரீமை ஸ்பெசிஃபிக்கான ஒரு டார்கெட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் மெஷரபிள் ஃபேக்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இது அச்சீவபிளா ரிலவெண்ட்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். இதை என்ன பண்ணுறோன்னா, நமக்கு 100% நம்பிக்கை இருக்கிற மாதிரி அதை மென்ஷன் பண்ணிட்டு கோல் செட்டிங்ல என்ன எழுதுறோம்னா, டிரைவிங் மை BMW ராயல். இது ஒரு உதாரணத்துக்கு எழுதுறேன், இது என்னோட கோல் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இதை கோல் செட்டிங்கா எழுதும்போது, ஐ எம் டிரைவிங் மை BMW ராயல் ப்ளூ Q3 worth 75 lakh. I am driving it happily in the year 2030 வருஷம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம கோல் செட்டிங் பண்ணலாம். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த மெத்தட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. சூப்பர் ஜெகன், எக்ஸாக்டா இந்த கலரே எழுதுறேன்னா ஓகே, கிளியர், ஓகே. ஸோ ஸ்பெசிஃபிக்கா யாராவது உங்க கோலை இப்ப இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கோல் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்மார்ட் மெத்தட்ல செட் பண்ணணும், கோல் செட்டிங்கா நம்ம செட் பண்ணணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாருக்கு இந்த மாதிரி உங்க கோலை நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இங்க நம்ம கிளாரிஃபை பண்ணலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முருகானந்தம் அண்ணா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க உங்க கோல் என்ன, அதை நம்ம எப்படி. ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நான் வந்து தமிழ்ல வச்சிருக்கேன், அதை ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அது கொஞ்சம் உதவியா இருக்கும். ஸோ தமிழ்ல ஆசைகள், கனவுகள், குறிப்பிட்ட இலக்கு, அளவிடக்கூடிய காரணி, அடையக்கூடியதா, தொடர்புடையதா, காலவரையறை, இலக்கை அமைத்தல். இந்த மாதிரி தமிழ்லயும் இருக்கு. முருகானந்தம் அண்ணா நீங்க சொல்லுங்க, உங்க கோலை சொல்லுங்க. நம்ம உங்க ட்ரீம் என்னன்னு சொல்லுங்க, அதை நம்ம அப்படியே கோலா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு நம்ம பார்த்துடலாம். அப்ப அந்த 8 பாயிண்ட் சொல்லிட்டுங்களா? அப்படி ஒண்ணு சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, அதை நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்துருவோம். ஓகே. பர்சனல் டிசைர் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு டூர் போகணுன்றது என்னோட பர்சனல் டிசைர். வேர்ல்டு டூர், ஓகேங்க. வேர்ல்டு டூர் சூப்பர். வேர்ல்டு டூர்ல ஸ்பெசிஃபிக்கா எந்தெந்த கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறீங்க? எல்லா கண்ட்ரி, அதாவது ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். அதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து போகணும்னு ஆசைப்படுறது வந்து யூரோப் கண்ட்ரி, சரி, யூரோப் கண்ட்ரிஸ். வேர்ல்டு டூர் ஸ்பெசிஃபிக்கா வந்து யூரோ டூர். ஓகே, யூரோப் டூர் போகணும்னு நினைக்கிறீங்க. இதுல எந்தெந்த கண்ட்ரிஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க.
ஸ்விஸ்ஸு, ஸ்பெயின், அப்புறம் இட்டாலி, ஜெர்மன், பிரான்ஸ், இந்த கண்ட்ரி எல்லாம் போகணும். இந்த 5 கண்ட்ரி மட்டுங்களா? ஆமா, யூரோல எல்லாமே, பட் இதுதான் எனக்கு ரொம்ப நான். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் டூர் இந்த மாதிரி இந்த 5 கண்ட்ரி போறீங்க. ஆமா, ரெண்டாவது டூர் இன்னும் அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். அப்ப இது வந்து 5 கண்ட்ரிஸ் இல்லைங்களா? ஆமா. வெற்றி வெற்றி அண்ணா சொல்லுங்கண்ணா. செங்கன் கண்ட்ரிஸ் அப்படி போட்டாலே போதும். என்னங்கண்ணா? செங்கன் 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 கண்ட்ரிஸ்ங்களா? ஓகேங்க, ஓகே. ஆ. ஓகேங்க. இல்ல அவரு ஸ்பெசிஃபிக்கா இந்த 5 கண்ட்ரி தான் போகணும்னு நினைக்கிறாருன்னு எழுதிடுவோம். சரி, இது சாத்தியமா இல்லையான்னு சொல்றதுக்கு முன்னாடி எந்த வருஷம் போகணும்னு நினைக்கிறீங்க? 2028. 28ல போகணும்னா இது அச்சீவபிள் தான், ரிலவெண்ட் தான். ஓகே, இது பர்சனல் டிசையர், அதனால இது வந்து ரிலவெண்ட் தான். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு 2020ல நீங்க போயிருவீங்கன்னு? நான் ஒரு 75% நம்பிக்கை இருக்கு போக முடியும். சரி, ஓகே. எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றது. ஏன்னா எல்லாத்துக்கும் இது இயல்பா எனக்கும் இருக்கிறது தான். எடுத்துனையும் நான் வந்து இது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு 70. ஒரே ஒரு விஷயம், நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம சொல்றது வந்து 99% 100% ரெண்டு தான். 99%னா கூட நடக்காது, 100%னா நடக்கும். உறுதியா நம்ம நம்புறோம் 100% நடக்கும்னு. இது வந்து பிலீவ் சம்பந்தப்பட்டது. நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னா 100% இதை நீங்க நம்பணும். இங்க பிலீவ்னு எதுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னா, இது உங்க எந்த அளவுக்கு நீங்க அதை நம்புறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட நம்ம எழுதியிருப்போம். ஆனா அத நீங்க 100% நீங்க நம்பணும். இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க? 100% போயிருவீங்களா? கண்டிப்பா. அவ்வளவுதான். சூப்பர். ஸோ ஐ டிராவல் யார் கூட போகணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒய்ஃப் கூட தான். என் ஒய்ஃப் கூட. சரிங்கண்ணா. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லதான், ஸ்பெசிபிக்கா இருக்கணும் அதுலயும். ஜஸ்ட் ஃபார் ஃபன். இப்ப இது வந்து ஐ டிராவல் ஆல் 5 கண்ட்ரீஸ், சுவிஸ், ஸ்பெயின், இட்டாலி, ஜெர்மன், பிரான்ஸ், மை ஒய்ஃப் ஹாப்பிலி இந்த இயர் 2028. இதை வந்து ஒரு அருமையான அஃபர்மேஷனா நம்ம மாத்திட்டோம். ஸோ இதுதான் கோல் செட்டிங், இதுதான் ஸ்மார்ட் கோல் செட்டிங். ஸோ யாராவது உங்களுடைய கோல்ஸையும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்க கோலை நம்ம கிளியரா அனலைஸ் பண்ணிக்கலாம். யாருக்காவது இந்த மாதிரி ஒரு கோலை அனலைஸ் பண்ணணும்னு இருக்கா? அனலைஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி கோல் செட்டிங் ஒன்று உதாரணத்துக்கு ஒன்று பண்ணிட்டோம்னா இதை ஃபாலோ பண்ணி நம்ம 8 கோல் இருக்கா 10 கோல் இருக்கா, அந்த 10 கோலையும் இதே மாதிரி நம்ம உருவாக்கிடலாம். இந்த மாதிரி காலம் போட்டுக்கோங்க. வெள்ளிங்கிரியானா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. சொல்லலாங்களா? சொல்லுங்க. என்னோட மந்த்லி இன்கம் வந்து ஒரு 2 lakhs வரணும்னு நினைக்கிறேன். அது ஒரு வித்தின் இயர்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. இது ஸ்பெசிபிக்கா கரெக்ட்டுங்களா? உங்க கனவா நீங்க எப்படி வச்சிருந்தீங்க? அதைய ஃபர்ஸ்ட் கனவா இருந்திருக்கும் இல்லைங்களா? எடுத்துனீமே அதான் கனவா 2 லட்சம் வச்சிடணும்னு கனவா வச்சிருந்தீங்களா? ஆமா, 2 லட்சத்தை ரீச் பண்ணணும்னு நினைச்சேன். சரிங்க. அதுதான் இப்ப அது வந்து என்னுடைய கோல்ஸா செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது கரெக்டா இல்ல இதுல வேற ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுமான்றது.
ஓகே, கரெக்ட்டுங்க. நீங்க 2 lakhs மந்த்லி இன்கம் தான் வந்து உங்க ஸ்பெசிபிக் ம் இல்லைங்களா? ஆமா குறிப்பா நீங்க வச்சிருக்கிற குறிக்கோள் வந்து மந்த்லி இன்கம் சார்ந்தது. அந்த எஸ் மந்த்லி இன்கம் எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னா 2 lakhs. ம் இத வந்து அச்சீவபிளா அப்படிங்கிறது எந்த இயர்ல நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத பேஸ் பண்ணது. எந்த இயர்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்? 1 இயர்ல ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 2026 இல்லைங்களா? 2026. ஓகே. ஸோ இது வந்து உங்க வெல்த் சார்ந்தது, அச்சீவபிள், ரெலவெண்ட். அதுக்கு என்ன வேலை செய்யணும், எவ்வளவு எஃபர்ட் போடணுங்கிறது அடுத்த விஷயம். அது நம்ம பண்ண போறோம். இப்ப எந்த அளவுக்கு இதை நம்புறீங்க நீங்க? அகைன் நம்பிக்கை 100%. அப்ப கண்டிப்பா இதுல நீங்க 2026ல மாசம் 2 லட்சம் நம்ம தொடர்ந்து கனெக்டடா தான் இருக்க போறோம். இதை நீங்க ம் கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடணும். ஆ பண்ணிடுவீங்களா? நம்பிக்கை இருக்கா? பண்ணிடுவோம் பண்ணிடலாம். சரி, அப்ப அந்த 2 லட்சம் அடையலைன்னா எனக்கு 2 லட்சம் நீங்க கொடுத்துடணும். அதுக்காக கண்டிப்பா. ஸோ இது அப்படியே வயசு வருஷம். எனக்கு 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா நீங்க 2 லட்சம் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஆமா சரி, ஓகே. ஆனா இப்ப இந்த மந்த்லி இன்கம் நான் அச்சீவ் 2 lakh எவ்ரி மந்த் நான் வந்து ஏர்ன் பண்றேன் அப்படிங்கிறத அஃபர்மேஷனா நம்ம எழுதுறோம். ம் ஐ எம் ஏர்னிங் 2 lakhs every month from my business, from எந்த மாசத்துல இருந்து அதை அச்சீவ் பண்றீங்க? அது ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணல. பட் அது இப்ப கோல் செட்டா அது பண்ணிருக்குமே ஒழிய எந்த சொல்லுங்க. மாசத்துல இருந்து எந்த எந்த மாசம்? மாசத்துல இப்ப சொல்லுங்க. மார்ச்ல இருந்து வரலாம். ஃபர்ஸ்ட் மார்ச்சே வந்து அச்சீவ் ம் பண்ணிருக்கீங்க. ம் 2026 ஃபர்ஸ்ட் மார்ச் 2026ல இருந்து ம் உங்களுடைய இன்கம் வந்து ஐ எம் ஏர்னிங் 2 lakhs every month from my business from 1st March 2026. இதுல கூட நீங்க எந்த நாள்ல இருந்து எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும் நீங்க அந்த டூர் போறீங்க அப்படிங்கறத ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிடலாம். ஃப்ரம் முருகானந்தம்னா ஓகேங்க. எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணி எந்த டேட்ல நீங்க அந்த டூரை முடிக்க, எத்தனை நாள் டூர் போறீங்க? 2 weeks டூருங்க, 15 days. days. ஓகே. அதாவது நவம்பர் 18ல இருந்து 2 weeks. 18 நவம்பர் 15 days வந்து 3rd டிசம்பர் வரைக்குங்களா? ஆமாங்க. 2028. ஃபைன். சூப்பர். ஃபைன். வேற யாருக்காவது இந்த மாதிரி கோல் செட் பண்ணுமா? ஓகே. ஆல்ரெடி 658. ஓ, இந்த மெத்தட்ல நீங்க கோல் செட், உங்க 8 கோல்ஸையும் இந்த மெத்தட்ல ஸ்மார்ட் கோல் செட் மெத்தட்ல செட் பண்ணிட்டு அதை நீங்க அந்த கோல் செட்டிங்கை எழுதிட்டு
இந்த 10ஐயும் எழுதிட்டு அதை குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். ஸோ இந்த அசைன்மெண்ட்டை நாங்கள் கொஞ்சம் விகரஸாக ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைன்னா திரும்ப ஒரு தடவை கேட்க போகிறோம், ஃபோன் பண்ணி கேட்க போகிறோம். அதுக்கு உங்கள் பர்மிஷன் வேணும். யார் யாரெல்லாம் எங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்குறீங்க, பின்னு டைப் பண்ணிடுங்க. உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறீங்க, பின்னு டைப் பண்ணுங்க. இதை கம்ப்ளீட் 8 ஆஸ்பெக்ட்லையும் உங்கள் கோலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு கேட்க போகிறோம். இதை இன்னைக்கு 2-3 முறை கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண்ணிட்டீங்கன்னா ஒரு முறையோட விட்டுருவோம். அதை நீங்கள் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுற வரைக்கும் விட மாட்டோம். ஸோ இதில் யார் யார் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் இதுக்கு பர்மிஷன் கொடுக்கல டைப் பண்ணிடுங்க. யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பர்மிஷன் இருக்கு. நாங்கள் ஒரு 2-3 முறையாவது ஃபாலோ பண்ணிடுவோம். கண்டிப்பாக இந்த கோலை முடிச்சு இது எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம். இங்கிலீஷ் ஃபைல் அனுப்புகிறேன், தமிழ் ஃபைல் வேணாலும் தமிழ் ஃபைல் அனுப்புகிறேன். எல்லாருக்கும் நான் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபைல், தமிழ் ஃபைலும் ஒரு இங்கிலீஷ் ஃபைலும் எக்ஸல் ஃபைல் அனுப்பிடுறேன். இதில் அஃபர்மேஷன்ஸ் இருக்கு, இதில் கோர் வேல்யூஸ் ரேங்கிங் மெத்தட் இருக்கு, அதே மாதிரி கோல் செட்டிங் இருக்கு, கோல் ட்ராக்கரும் இருக்கு. அந்த கோல் ட்ராக்கர் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஸோ அந்த எக்ஸல் சீட் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அந்த எக்ஸல்லையே நீங்கள் டைரெக்டாக போட்டு பார்த்துடலாம் அந்த கோல் ட்ராக்கர் மெத்தடு. ஸோ இது ஒரு 12 ஸ்டெப் மெத்தட். இதை பற்றி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாளைக்கு ரொம்ப முக்கியமான செஷன், இதை விட ரொம்ப முக்கியமான செஷன். கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. இந்த கண்டினியூஸாக நமக்கு இனி 3 days இருக்கு. இந்த 3 daysமே ரொம்ப முக்கியமான செஷன்ஸ் தான். கண்டினியூஸாக அட்டன் பண்ணுங்க. சொல்லி அடிங்க. சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெற்றி.